விஜய் இயல்புல எனக்கு பிடிக்காது, வெளிப்படையா பேசிடுவோம். அஜித் ரசிகரா? நான் அஜித் ரசிகர். இயல்புல எனக்கு விஜய் பிடிக்காது. இந்த தமிழ் தேசியம் கட்சியில கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புகழ்ந்து பேசின மாதிரி இல்ல, தமிழ் தேசியம் கட்சியெல்லாம் வந்த பிறகு ஒரு தமிழ் நடிகர் வந்து முன்னேறி வராரு அப்படிங்கும்போது அவர் மேல ஒரு சின்ன பற்று ஏற்படுது. கத்தி படத்துக்கு பிறகு சமூகம் சார்ந்த படங்கள் நடிக்கிறாங்க, ஒரு பற்று ஏற்படுது. அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இயல்பிலே எல்லாருமே வந்து அண்ணன் தம்பியா பாசம் பாரு. இப்போ நக்கீரன்னா அண்ணன் பாருங்க, சீமா தம்பி, விஜய்னா தம்பிமாங்க. அந்த அடிப்படையில் ஒரு தமிழ் நபர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற நம்ம வரவேற்றோம். ஆனா கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த கொள்கையும் இல்லாம ஒருத்தர் வராரு அப்படிங்கிறத நம்ம விமர்சிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு நல்ல கொள்கையை கொண்டு ஒன்று தமிழ் தேசியத்தை எடுப்பாரு, இல்ல திராவிடத்தை கூட எடுக்கட்டும், தப்பு கிடையாது. அந்த ஐடியாலஜில ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தா பரவாயில்ல. ரெண்டுத்தையும் குழப்பம் போதுதான் கருவாட்டு சாம்பாரா மாறுது அப்படிங்கிற இடத்த நமக்கு வந்து விமர்சனம் ஏற்படுது. என்ன கேட்கறாங்க, நான் என்ன சொல்றேன், மக்கள் நலம் தான், நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை நான் செய்வேன். இதெல்லாம் கொள்கைகளுக்கு நீங்க ஏன் என்ன போட்டு குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க? இப்போ கொள்கையே இல்லாம நீ யாருக்கு நல்லது செய்ய போற? கொள்கை இல்லைன்னு அவங்க சொல்லலையா? கொள்கை இல்லைன்னு சொல்லல. கொள்கை என்னன்னு கேட்டா கொள்கைனா என்னன்னு கேட்கறான். கொள்கைனா என்ன அப்படின்னு கேட்க. இப்ப நீங்க திமுக ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருக்க போய் தான் 70 ஆண்டு காலமா நிலைச்சு நிற்குது. திமுக மேல 1000 விமர்சனங்கள் உண்டு எனக்கு, பாஜக மீது விமர்சனம் உண்டு. ஆனா பாஜகங்கிற கட்சி 1912 காலகட்டத்தில் பேஸ்மெண்ட் போட்டிருக்கான். 100 ஆண்டு காலம் ஒரு சித்தாந்தத்தை வந்து நிப்பாட்டி 2014 மோடி தொடர்ந்து வெல்றாருன்னா ஒரு பெரிய பேஸ்மெண்ட் இருக்கு. இந்திய தேசியம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு மீது கட்டப்பட்டு இருக்கு. இங்க திராவிடங்கிற ஐடியாலஜி கிட்டத்தட்ட 100 ஆண்டு, 1920 காலகட்டத்தில் நீதி கட்சி தொடங்குறாங்க, பெரிய பேஸ்மெண்ட் போடுறாங்க. அப்புறம் பெரியார் தொடங்குறாரு, அப்புறம் திமுக வருது, அப்புறம் அது கலைஞர் கையில் ஒப்பட போகிறது, அப்புறம் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் வருது. அது குடும்ப அரசியல் இருக்கலாம், வாரிசு இருக்கலாம், ஊழல் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா ஒரு கோட்பாட்டின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அந்த இயக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியல. இப்ப தமிழ் தேசியங்கிற கோட்பாட்டின் மீது நாம் தமிழ் எழுப்பப்படுது. இன்னொரு 100 வருஷம் ஆனாலும் இந்த தமிழ் தேசியங்கிற கோட்பாடு அப்படி நிற்கும். சீமான் மாறலாம், துரைமுருகன் வரலாம், நாளைக்கு யாரோ மாறிட்டே இருக்கலாம், ஆனா கோட்பாடு அப்படியே இருக்கும். அப்ப விஜய்கிட்ட என்ன கோட்பாடு இருக்கு?